முரளிக்கு வந்து அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வற்புறுத்தி வந்து ஊட்டி விட பார்க்குறாங்க. ஆனால் முரளி தட்டி விட்டு அவங்களையும் தள்ளி விட்டுறாரு. அதனால செமையா ராகவ் டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் அக்காவை நீ தள்ளி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் அக்காவை தள்ளி விடுவ, என் அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், எவ்வளோ திமிர் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உனக்கு அவ்வளோ திமிரா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கையெடு, ராகவ் கையெடுறான்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கத்துறாங்க. கையெடுக்கவே மாட்டேங்கிறாரு. உனக்கு அவ்வளோ திமிராடா, எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. வந்து அபி எல்லாருமே விலைக்கு பார்க்குறாங்க. ஆனால் விளக்க மாட்டேங்கிற ராகவ் பயங்கரமாக கத்துறாங்க. ராகவ் கை எடுக்க புரியா இல்லையான்னு கத்துனோன்னே வேறு வழி இல்லாமல் கை எடுக்கிறாரு. அவர் சட்டையிலேருந்து அஞ்சலி கத்துனோன்னே உடனே அஞ்சலி வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த வேலையை செஞ்சுருப்பேன், உன் மாமாடா அவர், மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இவ்வளோ தானா, நீ உனக்கு இவ்வளோ தான் மரியாதை தெரியுமா, இந்த வீட்டில் எனக்காக தான் அவர் இருக்கார், இல்லைனா என்றைக்கும் உன் அக்காவை உங்ககிட்ட பிரித்து கூட்டின்னு போயிருப்பார். ஆனால் அப்படி அவர் செஞ்சாரா, இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டிலையே வந்து எனக்காக நீ என் சந்தோஷத்துக்காக இருந்துகிட்ருக்க மனுஷனை நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா, அவர் சாப்பிட்லன்னா அது கவலைப்பட வேண்டியது நான் தான் அவரை வந்து கஷ்டப்படுத்திட்டேன், அவர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஊட்ட போனேன், அதுக்கு தான் அவர் ரியாக்ட் பண்ணார், அதுக்காக இப்படிலாம் நீ செய்வியா, மன்னிப்பு கேட்குற மரியாதை மாமா கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்குற, அவ்வளோதான், உனக்கு என்ன உரிமை இருக்கோ இந்த வீட்டில் அதே உரிமை மாமாக்கும் இருக்குது, மரியாதை மன்னிப்பு கேளு அப்படின்னு உன்னை வந்து அப்படியே பார்க்குறாரு ராகவ். உன்னை என்ன பண்ணுறாங்க, அபி வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டியது அவர் கிடையாது, வந்து உங்களை தள்ளிவிட பார்த்தார்ல இவர் தான் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அபி, தெரிஞ்சு தான் சொல்கிறியா, நான் தெரிஞ்சு தான்க்கா சொல்கிறேன், நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன், அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஏன்னா உங்களை இந்நேரம் தள்ளி விட்டது ஸ்பீடுக்கு நீங்கள் விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, பாப்பாவுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா, அதெல்லாம் யோசிச்சிங்களா நீங்கள், அதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து தள்ளி விடுவார், பார்த்துன்னு சும்மா இருப்பார், இவர் அடிக்க போனதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அபி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ சும்மா இருமா, கரெக்டாக தான் சொல்கிறா அபி, மாப்பிள்ளை செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காரு இன்றைக்கி, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா புலத்தாச்சி பொண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது, இப்படியா பண்ணுறது, கோவம் பட்டால் அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா, என்னாச்சு இவருக்கு வரைக்கும் இப்படிலாம் நடந்துக்கினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உன்னை வந்து சரி ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான் விடுங்க அப்படி சுந்தரி சொல்கிறாங்க. என்னதான் சொல்லு சுந்தரி, தள்ளிவிட்ட வேகத்துக்கு இந்நேரம் வந்து என்ன நடந்திருக்குமோ நினச்சாவே பயமாக இருக்குது, இப்படி பண்ணிட்டாரு இவர், இப்படி பண்ணுவார் பார்க்கல அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அப்படியே ராகவ் பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து சரி ஐயோ எல்லாருமே பார்க்குறாங்களே நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு முரளி. உடனே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் அம்மா ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி போகிறாரு. அப்போ உடனே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ராகவ் டென்ஷனாக நிற்கிறாரு. சரிடா மாமா தான் சாரி கேட்டாலே இப்போ அது நீ சாரி கேளு அப்படின்னோட அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டாங்க. அது ராகவ் போகிறாரு. இவன் பார்த்தீங்களா அப்படின்னோட பரவாயில்லாமம்மா, அவன் டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டாரு ராகவ் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் கிட்டே இதுக்கப்புறம் பேசவே மாட்டேன் இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அனு வந்து என்ன பண்ணுறாங்க, அபிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன அபி இவ்வளோ கோவம் வருது உனக்கு, ராகவ் பற்றி பேசினான் அப்படின்னோடனே அதுக்காக இல்லை, எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா, அவன் ஒரு மனுஷனா, அவன் எப்படிப்பட்டவன், அவன் கதை என்ன, நம்மளை இப்படிலாம் ஏமாத்துறான் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் ஆகாது சொல்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு சொல்லணும் போல் இருந்துச்சு, ஆனால் சொல்லியிருந்தா எப்படி நடந்திருக்கும், அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க அஞ்சலி அக்கா, அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லாமல் விட்டா ஓவராக பண்ணிகிட்ருக்கான், ஏன் முன்னாடியே அஞ்சலி அக்காவை தள்ளி விடுறான், எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுக்கு சரியான பாடம் தான் ராகவ் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, ராக்கி பாய் இன்னும் நல்லா 4 சாத்து சாத்திருக்கணும் அவனை, அப்படியே விட்டது தப்பு அப்படின்னு நீயே வந்து அடிக்க சொல்லுவ போல் இருக்கே, ஆமாம் பின்ன அடித்தா என்ன தப்பு, அவனை நல்லா 4 சாத்து சாத்திருக்கணும், இன்றைக்கி தான் ராக்கி பாய் நல்ல கரெக்டான வேலை பார்த்துருக்காரு அப்படின்றாங்க. இப்போல்லாம் ராக்கி பாய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல் இருக்கு, நல்லது செஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து சரி கூடி சீக்கிரம் இந்த சப்போர்ட் அப்படியே வந்து அன்பாக மாறி காதலாக மாறினா சரி அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் மாறுமானு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு, அப்படியே பார்த்து அப்படியே பயங்கர கோவமாக இருக்காரு. அந்த டைமில் சுந்தரி வராங்க. பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு கூட நீ பண்ணதில் கோவம் தான் அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா, அந்த ராகவ் என் சட்டையே இப்போ வந்து காலரே பிடிக்கிறான் அப்படின்னோடனே, பின்ன அவன் என்ன பண்ணுவான், நீ உட்கா தள்ளி விட்டுட்ட, பின்ன அவன் கோவம் வராதா, நீ இன்னமும் அஞ்சலியை தள்ளி விட்டது தப்பு தான், அதுக்கு எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, தள்ளி விடுற யாரும் இல்லாத போது தள்ளி விடணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த வந்து ராகவுக்கு இப்போலாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அப்படியே அபி கூட நெருக்கமாக நிற்கிறான், அதை பார்த்து தான் நான் செம்ம டென்ஷன் ஆகினால தான் அந்த மாதிரி கோவப்பட்டேன், ஆனால் அந்த ராகவனை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு. இதோட முடியுது.